அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மதிப்பு மிகுந்த நம்முடைய சோழிங்கநல்லூர் பகுதியினுடைய வாக்காளர் பெருமக்களே, சென்னை பகுதியில் தமிழகத்தில் மிக வேகமாக வளரக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி, அதிக முன்னேற்றங்களை பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி, நிறைய மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதி, தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சட்டமன்ற தொகுதி. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை யாராவது பார்த்திருக்கீங்களா? யாரும் பார்க்க. கடைசியாக ஒரு நண்பர் சொன்னார், அண்ணே 2023 பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னாரு. இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அவர்களை யாரும் கூட பார்க்கல. ஆனா சோழிங்கநல்லூரை பொறுத்தவரை அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய தொகுதி. தினமும் சாலை போக்குவரத்திலிருந்து, சாக்கடை பிரச்சனையிலிருந்து, பட்டா பிரச்சனையிலிருந்து, புதிதாக வரக்கூடிய வீடுகள், எம்என்சி கம்பெனிகள், மெட்ரோ ரயில் பணிகள் எல்லாம் கூட தினமும் கூட உங்களோடு இருந்து பணியாற்ற வேண்டிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு தேவைப்படுகின்றார்கள். அருமை சொந்தங்களே, நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய அண்ணன் கே.பி. கந்தன் அவர்களுக்கு அறிமுகமே தேவையில்லை. உங்களுக்கு தெரியும், பெருங்குடியினுடைய பேரூராட்சி தலைவராக 15 ஆண்டு காலம் உங்களுக்காக மக்கள் பணி செய்தவர். 2011 16 வரை உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணி செய்தவர். கடந்த 10 ஆண்டுகளாகவும் கூட இன்னும் தரையிலிருந்து மக்களுக்காக தோளோடு தோள் கொடுத்து உங்களுடைய குரலாக, சோழிங்கநல்லூர் பகுதியினுடைய குரலாக அண்ணன் கே.பி. கந்தன் அவர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த முறை ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தேர்தல் நடக்க இருக்கிறது. தமிழகத்தில் எப்பொழுதுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி செய்து முடித்த பிறகு அடுத்து மக்கள் எப்பொழுதுமே திமுகவிற்கு வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. காரணம், அந்த 5 ஆண்டுகள் அவங்களுடைய ஆட்சி அந்த அளவுக்கு மோசமா இருக்கு. ஆனா இந்த 5 ஆண்டு என்பது தமிழகத்தை ஒரு காட்டாட்சி, ஒரு இருட்டாட்சி. தமிழகத்தில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கின்றார்கள். ஆனால் இந்த முறை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். வருகின்ற காலத்தில் எப்பொழுதுமே 2026 ஏப்ரல் 23 தேர்தல் அல்ல, எந்த காலத்திலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தமிழகத்தில் வேலை இல்லை என்பது மக்கள் எல்லோரும் கூட தெளிவாக முடிவெடுத்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, இந்த சரித்திர தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி நீங்கள் எல்லாம் வாக்குச்சாவடிக்கு சென்று மாற்றத்திற்காக வாக்களிக்கும் பொழுது சோழிங்கநல்லூரை பொறுத்தவரை உங்களுடைய வாக்கெல்லாம் இங்கே இரட்டை இலக்கு வெற்றி சின்னமான இரட்டலைக்கு நீங்கள் வாக்களித்த அண்ணன் கே.பி. கந்தன் அவர்களை 10 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல் அருமை சொந்தங்களே, பக்கத்து தொகுதியான ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி, அதனுடைய வெற்றி வேட்பாளராக இருக்கக்கூடிய அருமையன் சரவணன் அவர்கள் நம்மோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, மக்களுக்காக பணி செய்யக்கூடியவர். ஆலந்தூரில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இன்னைக்கு தேவைப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் யார் என்பது உங்கள் எல்லோருக்கும் கூட தெரியும். இவ்வளவு மோசமான நிர்வாகத்திறன், ஆட்சி, கட்ட பஞ்சாயத்து, அடாவடி எல்லாம் ஆலந்தூரில் நடந்து கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் அருமை சொந்தங்களே, ஆலந்தூரிலும் கூட நம்முடைய இரட்டலை சின்னத்தில் வெற்றி சின்னமான இரட்டலையில நீங்கள் வாய்ப்பளித்து அண்ணன் சரவணன் அவர்களை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிமன்பாடு கேட்டுக்கொள்கின்றேன். ஐயா, ஒரு மாநிலத்தினுடைய தலைநகரம் எப்படி இருக்க வேண்டும்? 1 கோடி மக்களுக்கு மேல வசிக்கக்கூடிய தலைநகரம் எவ்வளவு கம்பீரமா இருக்கும். அந்த நகரம் எப்படி போற்றி பேணி பாதுகாக்கப்பட வேண்டும்? பெண்களுடைய உரிமை எப்படி நிலைநாட்டி இருக்கணும்? கடந்த 5 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி 5 ஆண்டுகளை மொத்தமா பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் இது போன்ற மோசமான ஒரு ஆட்சியை நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. 2080 கற்பழிப்பு வழக்குகள், 2080 கேசஸ், 8008 படுகொலைகள், 39,900 போக்சோ வழக்குகள், குழந்தைகளுக்கு எதிராக 18 வயசு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள். தமிழகத்தினுடைய அரசியல் சரித்திரத்தில் இது போன்ற மோசமான ஒரு ஆட்சியை எப்பொழுதும் நாம் பார்த்ததில்லை. அதனாலதான் ஊட்டியில் ஆரம்பித்து சென்னை வரை, குமரி முனையிலிருந்து விழுப்புரம் வரை எல்லோரும் பேசக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும். நமக்கு இந்த ஆட்சி மாற்றம் நடந்தே தீரணும். நமக்கு நிச்சயமாக தமிழகத்தில் மே 4க்கு பிறகு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மாற்றத்திலே ஆட்சிக்கு வரும் பொழுது, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வரும் பொழுது ஒரு நிச்சயமான பெண்களுடைய பாதுகாப்புக்கு உறுதி செய்யக்கூடிய ஆட்சியும், அதே போல இந்த கஞ்சா புழக்க வழக்கம் எல்லா இடத்திலும் பரவி எல்லா இடத்திலும் படர்ந்து கிடக்கிறது. காவல்துறையும் கூட செய்வதெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கின்றார். காவல்துறைக்குமே தெரியல எப்படி கட்டுப்படுத்த காரணம்.
கஞ்சா வழக்கில் முக்கியமான குற்றவாளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். பாலியல் வன்கொடுமையினுடைய முக்கியமான குற்றவாளிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களாக இருக்கும் பொழுது காவல்துறை நண்பர்களுடைய கையும் கூட கட்டப்பட்டு அவர்களும் செய்வதறியாது திகழ்த்து நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்று சொந்தங்கள். அதனால் மே 4ஆம் தேதி நம்முடைய வாக்குப்பெட்டி எண்ணியும் பொழுது தமிழக மக்களுக்கு மட்டும் விடுதலை அல்ல, காவல்துறைக்கு விடுதலை தான். அதன் பிறகு காவல்துறை சுதந்திரமாக தன்னுடைய பணியை செய்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி தமிழகத்தில் பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பை உறுதிப்படுத்தி தமிழகத்தில் நம்முடைய குழந்தை செல்வங்கள் கிருஷ்ணகிரி போங்க 3 வயது பெண் குழந்தைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி பொறுப்பாளர் பாலியல் வன்கொடுமை செய்தார். திருவண்ணாமலை போங்க 65 வயது மூதாட்டிக்கு பாலியல் வன்கொடுமை நடக்குது. தமிழகத்தில் ஒரு நாள் நம்முடைய செய்தித்தாளை நாம் திறக்கும் பொழுது ஒரு பயத்தோடு தான் திறக்கின்றோம். நேற்றை விட இன்றைய குற்றங்கள் அதிகமா இருக்கு. அதுவும் கஞ்சா புழக்க வழக்கம் அதிகமான பிறகு பள்ளிக்குள்ள, கல்லூரிக்குள்ள, பேருந்துக்குள்ள, ஹாஸ்டல்ல, புத்தக பைக்குள்ள அனைத்து இடத்திலும் கூட அது படர ஆரம்பித்திருக்கிறது. இதை நாம் கிள்ளவில்லை என்றால் தமிழகத்தை இன்னும் 5 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வந்துருச்சுன்னா ஆண்டவனை நினைத்தாலும் கூட தமிழகத்தை மாற்ற முடியாத அருமை சொந்தங்கள். இந்த 2026 தேர்தல் ஏப்ரல் 23 ஒரு தலைமுறைக்கான தேர்தல் என்பதை நாம் மறக்க கூடாது. இத்தனை சகோதரிகள் இங்க வந்திருக்கிறீங்க, வெயில பொருட்படுத்தாம நிக்கிறீங்க. நாங்கள் தாமதமாக இந்த டிராபிக் ஜாம்ல 7 மணியிலிருந்து ஒரு தொகுதியாக பேசிக் கொண்டு வருகின்றோம். எங்க மேல கோபப்படாம புன்னகையோடு நின்று கொண்டிருக்கின்றீர்கள். அப்படி இருந்தும் கூட இதுல என்ன நமக்கு தெரிகிற அருமை சொந்தங்களை ஒன்று மட்டும் தெரிகிறது. எத்தனை சகோதரிகள் இங்க இருக்கின்றீர்கள். இன்னைக்கு அரசியல்ல நீங்க மக்கள் சேவகனாக என் பின்னாடி சகோதரி நிற்கிறாங்க. ஒரு மக்கள் சேவகனாக எம்எல்ஏ எம்பியாக நீங்க வர முடியும் என்றால் ஒரு சகோதரிக்கு எவ்வளவு கஷ்டம். ஆணை விட 2 மடங்கு கடுமையா உழைக்கும். இன்னைக்கு சமுதாயம் அப்படி இருக்கு. அதுல குறிப்பாக அத்தனை அவமானங்களையும் ஒரு சகோதரி தாங்கித்தான் அரசியல் மேல வரணும். உங்களுக்காக பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் 131வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 2029 பாராளுமன்ற தேர்தலில் இருந்து 33% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற மசோதாவையும் கூட பாராளுமன்றத்திலே திட்டமிட்டதை தோற்கடித்திருக்கின்றார்கள். அருமை சொந்தங்களே, தமிழகத்தில் 39 எம்பிக்களை 59ஆக உயர்த்தி தென்னிந்தியாவில் எல்லா மாநிலத்துக்கும் 50% உயர்த்தி விகிதாச்சார அடிப்படையில் யாருக்குமே அநியாயம் பண்ணாம இந்த மசோதாவை கொண்டு வந்தும் கூட திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் தோற்கடித்திருக்கின்றார்கள் என்றால் உங்களுடைய உரிமையை பறித்திருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டு அருமை சகோதரிகளை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏப்ரல் 23 தமிழகத்தினுடைய ஒரு சகோதரி தாய்மார்களுடைய வாக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக இருக்க வேண்டும். அருமை சட்டங்கள் இன்னைக்கு எந்த அளவுக்கு தமிழகத்தில் பொய் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் நேற்று பாருங்க, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியில் இருக்காங்க. நேற்று ராகுல் காந்தி அவர்கள் பொன்னேரி சோளிங்கர் பகுதியில் இருந்தாங்க. நேற்று ராகுல் காந்தி அவர்கள் ஆங்கிலத்தில் பேசுறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அதை தமிழ்ல மொழிபெயர்க்கிறார். ராகுல் காந்தி ஏதோ பேசுறாரு, இவர் ஏதோ பேசுறாரு. நேற்று தான் தெரிஞ்சது செல்வ பெருந்தகைக்கு ஆங்கிலத்துல ஏபிசிடி கூட தெரியாது. நேற்று தான் தெரிஞ்சது எனக்கு. அதனால இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரிக்கு காங்கிரஸ் மாநில தலைவரே கூப்பிடல. அப்பா சாமி இங்கேயே வந்துடாது. அதனால காலையில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு ட்வீட் போடுறார். காங்கிரஸ் மாநில தலைவர் வீட்டுல சிபிஐ ரைடு, ஐடி ரைடு, அவர் வீட்டுக்குள்ள முடக்கி வச்சிருக்காங்க. செல்ல பெருந்தகை வீட்டை விட்டு வெளியே வந்து ஆமா என் வீட்டுல ரைடு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறார். அதன் பிறகு வருமான வரித்துறை ஒரு பத்திரிகை செய்தி குறித்து கொடுத்திருக்கிறாங்க. நாங்க செல்ல பெருந்தகை வீடு எங்க இருக்குன்னே எங்களுக்கு தெரியாத அந்த வீட்டை பக்கமே நாங்க போகல. அருமை சொந்தங்களே, கடைசி நேரத்தில் எப்படிப்பட்ட டிராமா எல்லாம் பண்றாங்க பாருங்க. இன்னைக்கு கோயிலுக்கு வெளியே ஒரு தேங்காயை உடைச்சிங்கன்னா அது சிதறி போய் சின்ன சின்ன பீஸுகளா சிதறி தேங்காயாக இருக்கும். இன்னைக்கு திமுக கூட்டணியை பொறுத்தவரை சிதறு தேங்காயாக இருக்கிறது. யாரும் யாருக்கும் பேசுவதற்கு கூட தயாராக இல்லை. ராகுல் காந்தி அவர் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க, ஸ்டாலின் ஐயாவோடு மேடையில் ஏறுவதை கூட அருவருப்பாக ராகுல் காந்தி நினைக்கிறார். ஸ்டாலின் பக்கத்தில் நிற்க கூடாதுன்னு நினைக்கிறார், மேடையில பேசக்கூடாதுன்னு நினைக்கிறார். அது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் யாரும் கூட இதுவரை தமிழகத்தில் 5 ஆண்டு காலம் ஸ்டாலின் ஆட்சி பண்ணாரு, ஓட்டு போடுங்கன்னு யாருமே இதுவரைக்கும் கேட்கல. பிரேமலதா விஜயகாந்த் அவர்களோ கம்யூனிஸ்ட் கட்சியோ யாருமே இதுவரைக்கும் ஸ்டாலின் 5 ஆண்டு காலம் நல்ல ஆட்சி பண்ணாங்க, ஓட்டு போடுங்கன்னு யாரும் கேட்கல. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி உள்ள வந்து ஓட்டு போடாதீங்க, ஏடிஎம்கே ஜெயிச்சிடும் உள்ள போடாதீங்க. இதை மட்டும்தான் பேசுறாங்களோ தவிர இது மட்டும்தான் பேசுறாங்களோ தவிர 5 ஆண்டு காலத்தில் அவர்கள் செய்த சாதனையை எங்கேயுமே பேச
அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் நேரத்தில் வெயில் காலம் நிறைய பொய் பேச ஆரம்பிச்சிட்டார். தமிழகத்தில் ஒரு இடத்திலும் நான் பார்த்து கொண்டு வருகின்றேன், மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிற பெரிய பொய்யை பேச ஆரம்பித்து விட்டார்கள். அருமை சொந்தங்களே, நம்முடைய சென்னை பகுதிக்கு மட்டுமே உங்களுக்கு தெரியும், மோடி அவர்கள் எத்தனாயிரம் கோடி ரூபாயை கொட்டி கொடுத்திருக்கின்றார்கள். சென்னை துறைமுகம், மதுரவாயில் உயர்மட்ட விரைவுச்சாலை 5855 கோடி மத்திய அரசு கொடுத்திருக்கிறார். சென்னை விமான நிலைய விரிவாக்கம் 3727 கோடி. பெங்களூரு சென்னை அதிவிரைவு சாலை 17000 கோடி. மகாபலிபுரம் முதல் புதுச்சேரி வரை 4 வழிச்சாலை 2100 கோடி. இரண்டாம் கட்ட சென்னை மெட்ரோ 41000 கோடி. சென்னை கடற்கரை சென்னை எழும்பூர் இடையே 4வது ரயில் பாதை 272 கோடி. எண்ணூர் காமராஜர் துறைமுக விரிவாக்க திட்டம் 1200 கோடி. ஸ்மார்ட் சிட்டி 1490 கோடி. அமிர்த் திட்டம் 3864 கோடி. ஐயா, இவ்வளவு பணத்தை நான் சொல்றேன், தரையில பார்த்தா தெரியுதுங்களா இவ்வளவு பணம் வந்ததுக்கான அறிகுறி? இல்லை. ஸ்மார்ட் சிட்டிக்கு இவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்து, அமிர்த் சிட்டிக்கு இவ்வளவு பணத்தை கொட்டி கொடுத்து 10 லட்சம் பேர் வசிக்கக்கூடிய நகரம் இந்தியாவில் 40 நகரம் இருக்குதுங்க. 40 நகரம். 40 நகரம் சுத்தத்தின் அடிப்படையில் கடைசி நகரமாக இருப்பது உங்களுக்கு தெரியும், மதுரை. 40ல் 40. 40 நகரத்துல 38வது நகரமாக சுத்தத்தில் இருப்பது சென்னை. சிங்கார சென்னை சிங்கார சென்னைன்னு சொல்லி சொல்லி குப்பை சென்னையாக மாற்றி வைத்திருக்கிறார். 40 நகரத்துல 38வது சென்னை குப்பை நகரமாக வைத்திருக்கிறார்கள். அருமை சொந்தங்களே, அதையும் மாற்றணும். முதலமைச்சர் சரியில்லை என்பதை தாண்டி மேயர்கள் சரியில்லை ஒரு பக்கம், எம்எல்ஏ சரியில்லை ஒரு பக்கம். மக்கள் எங்க போவாங்க? எம்எல்ஏவை பார்க்க முடியல, மேயர் வேலை செய்யல, முதலமைச்சருக்கு வேலை செய்ய தெரியல. எப்படி தமிழகம் உருப்படும்? எப்படி தமிழகம் அடுத்த கட்டம் செல்லும்? அதனால அருமை சொந்தங்களே, மத்தியில் மோடி ஐயா, மாநிலத்தில் அண்ணன் எடப்பாடி அவர்கள் இந்த 5 ஆண்டு காலம் ஒன்றாக இருக்கும் பொழுது மத்திய அரசுடைய திட்டங்களை எல்லாம், அதிகப்படியான நிதி எல்லாம் குறிப்பாக சென்னைக்கு இன்னும் நிறைய கொண்டு வந்து இதை முன்னேற்றுவதற்கான முழு முயற்சியில் நாம் இறங்குவோம். அருமை சொந்தங்களே, கலைஞர் ஐயா காலத்துல கூவத்தை சுத்தப்படுத்துற 1000 கோடியை அவர் புகைச்சார். ஸ்டாலின் ஐயா காலத்துல அடையாறு நதியை சுத்தப்படுத்துகின்றன என்று கடந்த 5 ஆண்டுகள்ல 1500 கோடி ரூபாய் தண்ணிக்குள்ள போட்ட, கடல்ல போட்ட பெருங்காயம் மாதிரி அந்த பணத்தை இவர்களே கொள்ளையடித்திருக்கின்றார்கள். அடையாறு சுத்தமாச்சு நினைக்கிறீங்களா? 5 ஆண்டுகளுக்கு முன்பு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் அடையாறு எப்படி இருந்ததோ இன்றைக்கும் அப்படியே இருக்கிறது. அருமை சொந்தங்களே, கொள்ளையடிப்பதற்கு புது புது வழி எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கன்னா திமுக காரங்க தான். அதனால இந்த நோபல் பிரைஸ் ஐயா, நோபல் பிரைஸ் கமிட்டி நம்ம கேட்க போறோம். இந்த கொள்ளையடிப்பதற்காக ஒரு விருது கொடுத்தீங்கன்னா எல்லா வருஷமும் இந்த விருது தமிழ்நாட்டில் திமுக காரன் மட்டும்தான் வாங்குவார். அத்தனை 1000 கோடி பணத்தை கொட்டி கொடுத்தும் கூட மக்களுக்கு அது பிரயோஜனமான ஒரு பணமாக, மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய பணமாக அது இல்லை என்பது நம்ம எல்லோருக்குமே ஒரு வருத்தம். அருமை சொந்தங்களே, அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள் இருக்கக்கூடிய மாணவிக்கு பாதுகாப்பு இல்லை. யார் அந்த கையவன்னா? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குற்றவாளி ஞானசேகரன். சென்னையில ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் பட்டப்பகல்ல வெட்டி படுகொலை செய்யப்படுகின்றார். அதுல முக்கிய குற்றவாளி யாருன்னு பாத்தீங்கன்னா, முதல் 3 முக்கிய குற்றவாளியும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சதீஷ், அருள், ஸ்ரீனிவாஸ், இவங்க தாங்க ஐயா இருக்கிறான். கட்ட பஞ்சாயத்தை தாண்டி, அடிதடியை தாண்டி, கஞ்சா விற்பதை தாண்டி, பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவதை தாண்டி எனக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளுடைய கைவரிசை அனைத்து இடத்திலும் கூட இருக்கிறது. அருமை சொந்தங்கள், அதனால உங்களிடம் அன்போடு பண்போடு பாசத்தோடு பரிவோடு கேட்டுக்கொள்கின்றேன், இந்த சரித்திர தேர்தலை இந்த வாய்ப்பை நீங்கள் விட்டுவிடக் கூடாது. தமிழகத்தினுடைய அதிக வாக்காளர் இருக்கக்கூடிய பெருமை சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு இருக்கு. அதிகப்படியான வாக்காளர்கள் 234 தொகுதி சோழிங்கநல்லூர். இங்க இருக்கக்கூடிய 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர் ஒரு பக்கம், ஹார்பர்ல 1,13,000 வாக்காளர்கள் ஒரு பக்கம். தமிழகத்தினுடைய சிறிய தொகுதியும் தமிழகத்தினுடைய பெரிய தொகுதியும் வாக்காளர் அடிப்படையில் ஒரே நகரத்தில் இருக்கு. சோழிங்கநல்லூரை பொறுத்தவரை அற்புதமான மக்கள், வளர்ந்து வரக்கூடிய மிடில் கிளாஸ் இருக்கக்கூடிய மக்கள், நிறைய ஐடி கம்பெனியில வேலை பார்க்கிறவங்க, எல்லா தரப்பட்ட மக்களும் ஒரு இடத்துல ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதி சோழிங்கநல்லூர். அது மட்டுமல்ல, இன்னும் பட்டா இல்லாம இருக்கிற மக்களும் சோழிங்கநல்லூர் இருக்கிறாங்க. அடுத்து வரக்கூடிய பெரிய பெரிய ஐடி பார்க்கு சோழிங்கநல்லூர்ல இருக்கு. ஒரு இந்தியாவுடைய பரிமாணத்தை சோழிங்கநல்லூர்ல பார்க்க முடியும். இந்தியா அடுத்த 10 ஆண்டுகள் எப்படி போகும் என்பதை சோழிங்கநல்லூர் முடிவு செய்யும். அப்படிப்பட்ட ஒரு தொகுதியாக இருக்கக்கூடிய தொகுதியில உங்களுக்கு பணி செய்வதற்காக ஒரு நல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மறுபடியும் அண்ணன் கே.பி. கந்தன் அவர்களுக்கு இந்த வாய்ப்பை நீங்கள் கொடுத்து இரட்டலையை வெற்றி பெற செய்ய வேண்டும். அதே போல ஆலந்தூர்ல அருமையண்ணன் சரவணன் அவர்களை இரட்டலை சின்னத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு, அருமை சொந்தங்களே, சுட்டரிக்கின்ற வெயில்ல எதையும் பொருட்படுத்தாம இங்கே பொறுமையாக நின்று கொண்டிருக்கின்றீர்கள். நாளைக்கு நம்முடைய தேர்தல் பிரச்சாரம் முடிந்தாலும் கூட, நாளைக்கு 5 மணிக்கு தேர்தல் பிரச்சாரம் முடிந்தாலும் கூட
நம்முடைய பணி 5 மணிக்கு முடியாது. போன் பண்ணுங்க, ட்விட்டர்ல போடுங்க, சொந்தக்காரங்கிட்ட சொல்லுங்க. நம்முடைய கடமை, நிற்பது இவராக இருந்தாலும் கூட நம்முடைய கடமை ஒரு வாக்கையும் கூட திமுகவுக்கு எதிரான வாக்கை கொண்டு வந்து 23ஆம் தேதி காலையில இவிஎம் மிஷின்ல அந்த வாக்கை கொண்டு வந்து சேர்ப்பது நம்ம ஒருவருடைய கடமை. அதையெல்லாம் நீங்கள் அன்போடு செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்தில் பண்போடு பரிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே நேரத்தில் நம்முடைய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுக்கெல்லாம்